ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் அர்ச்சனா வந்து இந்த வீட்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வந்து நிரூபிக்கிறாங்க. இப்போ வீடே சேர்ந்து அவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்துருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, நேற்று வந்து அந்த டான்ஸ் மாரத்தான் போட்டியில் வந்து அர்ச்சனாவும் சரவண விக்ரமனும் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் டான்ஸை சுமாராக ஆடினாங்க அப்படின்னு தான் வந்து அந்த வீட்டில் எல்லாத்தாலையும் வந்து சொல்லப்பட்டாங்க. ஆனால் செகண்ட் டே பெர்ஃபார்மும் பண்ணி டான்ஸ்லையும் பட்டையை கிளப்பிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு கூட வந்து ஆடின சரவண விக்ரமனை விட வந்து போட்டு தாக்க அந்த பாட்டுக்கு வந்து பட்டையை கிளப்பி டான்ஸு அந்த வீட்டில் உள்ள எல்லார்ட்டையுமே வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு 3000 ரூபாய் கேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, இன்னைக்கு என்ன பேட்டில் நடக்கு அப்படின்னா, 2 டீமாக பிரிஞ்சு, அதாவது 3 பேர் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. யார் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, மணி, கூல் சுரேஷ், அனன்யா, இவங்க 3 பேரும் நேற்று வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ட்டு இன்னைக்கு செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் இல்லை. அதை தவிர மீதி இருக்க 10 பேர் வந்து ஒரு டான்ஸ் வந்து காம்படிஷன் 2 குரூப்பாக பிரித்து பண்ணாங்க. சரியா, அந்த 2 குரூப்ல இருந்து ஒரு குரூப்ல இருந்து சரவண விக்ரமனும் இன்னொரு குரூப்ல இருந்து அர்ச்சனாவும் வந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல வந்து போட்டு தாக்கு பாட்டுக்கு வந்து குத்தாட்டம் போட்டு சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாங்க அர்ச்சனா. சரியா, அதை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஈவன் வந்து அந்த ஆப்போசிட்ல உள்ள டீம்ல 4 பேர் இருக்காங்களே, அவங்க கூட வந்து அர்ச்சனா தான் வந்து டான்ஸ் சூப்பராக ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் வந்து உள்ளுக்கு போன 10 பேர்ல 2 பேர் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மீதி 8 பேரும் வந்து அர்ச்சனாவுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டு மறுபடியும் வந்து அர்ச்சனா ஒரு சூப்பர் பெர்ஃபார்மர் அப்படின்னு வந்து நிரூபிக்கப்பட்டது. நேற்று வந்து டான்ஸ் தான் சரியா ஆடலன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அதையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சரியா, இதுல இருந்து தெரியுது அர்ச்சனாவுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு, இதுல இருந்து நல்லாவே தெரியுது பிக் பாஸோட இப்ப ஒரு சூப்பர் கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 7ல அப்படின்னு வந்து மறுபடியும் நிரூபிக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.